ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பன்னீர் மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைமோட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப்பை பற்றி பார்த்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் இதில் வாங்கலாம். பால் வந்து நான் 1 லிட்டர் எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த ஆவின் பால் ப்ரீமியம் இது தான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த பால் காய்ச்சல் குண்டால வச்சு நம்ம வந்து இது கட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 200க்கு எபோவ் தான் வருது. எனக்கு கிராம் தெரியல, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். லெமன் 2 மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு நல்லா அப்படி திரட்டிட்டு அதை வந்து நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்ச உடனே நல்லா கொதிக்கணும் கைஸ். இப்படி நுர கட்டுறப்போவே நம்ம அதில் போட்டுட்டோம்னா பால் வந்து திரிஞ்சு வர்றது கிடையாது. பால் திரிஞ்சு வர்றது தானே நம்ம பன்னீர் பண்ண போகிறோம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா அது வந்து திரிஞ்சு வரும் பால், அதாவது கொதிக்கும். நல்லா கொதிக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ நானே எடுத்துக்கிட்டு நானே எல்லாம் பண்ணுறது நல்லா உங்களுக்கு எப்படி தெரியுது. நல்லா இப்படி பால் கொதித்து வர டைமில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸை அதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பால் அப்படியே திரியாக வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஊற்றின உடனே பாருங்கள். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா அப்படியே பால் திரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், நல்லா பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா கொதித்து வந்தாலே நமக்கு போதும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே அந்த பால் ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான். நல்லா இப்போ கொதித்து வர டைமில் ஒரு வடிகட்டியில் ஒரு ஒயிட் துணி போட்டுட்டு இதில் இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றினோம்னா அந்த தண்ணி அடியில் போய் அது அப்படியே வரும். நல்லா இதுதான் கைஸ் பன்னீர். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வடிகட்டிட்டு இதில் நல்ல தண்ணி நம்ம, ஏன்னா இதில் நம்ம வந்து லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட புளிப்பு அப்படியே இருக்கும். அதனால் நல்ல தண்ணி நம்ம ஊற்றி அதை அப்படியே ஒரு 2-3 டைம் ரின்ஸ் பண்ணுங்கள். ரின்ஸ் பண்ணிங்கன்னா, அதாவது அப்படியே அலாசி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ நல்லா அந்த ஒயிட் கிளாத்தில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா புழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். தண்ணி ஃபுல்லாக நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வந்துட்டு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, ஸ்டாண்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. இவ்வளோ தான் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நல்லா தண்ணியில் வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்படி வச்சு நல்ல ஒரு வெயிட் எடுத்து, நான் எங்கள் வீட்டில் இருக்க சப்பாத்தி கல் வந்து ரொம்ப வெயிட்டு, அதனால் அதை வச்சுட்டு அது மேலே இந்த உரல் கல் இருக்கும் இல்லையா, அதையும் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்குறேன் கைஸ். எடுத்து பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் எப்படி வடிஞ்சு போயிருக்குன்னு. நான் ஸ்லாப் வந்து நீட்னஸாக தான் வச்சுருக்கிறதுனால எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு அழகான க்யூபான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வீட்டிலே கிடச்சிரும். சூப்பராக இருக்குது கைஸ். நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூபாக அழகாக கிடச்சிருக்கு. அது வந்து உதிராது. இது கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான க்யூப் கிடச்சிருது. இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.